டெஸ்ட் ரசிகர்கள் எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2025 இன்னைக்கு நடக்க போகுதுங்க. இன்னைக்கு நடக்க போற இந்த ஃபைனல்ல ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் மோதுறாங்க. இந்திய நேரப்படி சரியா 3 மணிக்கு இன்னைக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னைக்கு நடக்க போற இந்த டெஸ்ட் மேல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு ஃபைனல்ல இந்தியா இருந்திருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் அப்படிங்கிறதுனால சவுத் ஆப்பிரிக்கா உள்ள போயிருக்கு. ஆஸ்திரேலியால இந்த மும்மூர்த்திகள் இருந்தாலே அவங்க டெஸ்ட் மேட்சை தோக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாறு இருக்கு. அதே மாதிரி ஹேசல்வுட் இருந்தாலே அந்த ஃபைனல் அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சவுத் ஆப்பிரிக்கா கேப்டனான பவுமா கேப்டன்ஷிப் பண்ண ஒரு டெஸ்ட் மேட்ச் கூட தோத்ததில்லை அப்படிங்கிற மாதிரி வரலாறும் இருக்கு. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு லார்ட்ஸ்ல நடக்க போற மேட்ச்ல ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லுவேன். ரெண்டு பிளேயர்ஸுமே பாத்தீங்கன்னா தீவிரமா வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடக்க போகுது இல்லைங்களா வேர்ல்டு சாம்பியன்ஷிப். இது வந்து 3வது சீசனுங்க. முதல்ல நடந்தது பாத்தீங்கன்னா 2019 இருந்து 2021 வரைக்குங்க. அதுல வந்து இந்தியாவும் நியூசிலாந்தும் தான் ஃபைனல் போறாங்க. அதுல இந்தியாவை தோக்கடிச்சு நியூசிலாந்து கப்படிக்கிறாங்க. அடுத்தது 2021 இருந்து 2023 வரைக்கும் நடந்ததுல அதுலயும் பாத்தீங்கன்னா இந்தியா ஃபைனல் போகுது. அதுல இந்தியாவை பீட் பண்ணி ஆஸ்திரேலியா கப்படிக்கிறாங்க. இந்த வருஷமும் இந்தியா உள்ள போயிருக்க வேண்டியது, ஆனா ஜஸ்ட் மிஸ் ஆயிருச்சு. இந்தியாவுக்கும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கும் ஒரு ராசி இல்லை அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது வரைக்குமே எந்த ஐசிசி டிராபியும் இல்லாத சவுத் ஆப்பிரிக்கா உள்ள போயிருக்காங்க. அவங்க ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.